டிஎஸ்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது மறுபடியும் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை சூடு பிடிச்சிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பதட்டம் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறையும் பேச்சுவார்த்தையில இருக்கும் பொழுதே அமெரிக்கா மறுபடியும் ஈரானுக்கு உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கேட்டா ஈரானுடைய ட்ரோன் கட்டுப்பாட்டு மையத்தை தான் நாங்க தாக்கணும் எங்களுடைய பாதுகாப்புக்காக அப்படிங்கிறாங்க. போன முறை பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுதே அதோடைய தலைவர்களை கொண்டாங்க. மறுபடியும் இதே தவிர அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஈரான் பதிலடியாக குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது சரமாரியான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசியிருக்கிறது. சேதங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட வழக்கம் போல அமெரிக்கா அதை வெளியே சொல்லாம மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஊர்ஜிதமாக தெரிகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கும்பொழுது சில சகோதரர்கள் தொடர்ந்து இதை பத்தி பேசுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, இது எல்லாமே போருடைய ஒரு பகுதிகள் தான். போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் முழுமையான போர் நிறுத்தம் இது கிடையாது, வரவும் செய்யாது. ஒரு தீவிரமான யுத்தத்துக்கு ரெண்டு பேருமே தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தயாரிப்புக்கான கால அவகாசத்துக்காக தான் அமெரிக்கா தன்னிச்சையாக இந்த போரை நிறுத்தினாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆகையினாலதான் நம்ம இதை பத்தி எதுவும் பேசல. தினம் அப்டேட்டுங்கிற பேர்ல இன்னைக்கு இத்தனை ராக்கெட் இங்க இருந்து அங்க போச்சு, அவங்க இத்தனை பேர் செத்தாங்க, இதை சொல்றது இல்ல நம்மளுடைய வேலை. ஆகையினாலதான் இதை பத்தி நம்ம கொஞ்ச நாளா பேசாம இருந்தோம். ஆனா இந்த சமீப கால தாக்குதல் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது இது மறுபடியும் உச்சத்துக்கு போகுமா அப்படின்னு சொன்னா, அது போகிறதுக்கு தான் அவங்க விரும்புறாங்க. யாரு? இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், மறுபடியும் இந்த போர் துவங்க வேண்டும், அது உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் இந்த போரை அவங்க தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் கொஞ்சம் பலகீனமாகணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அதுக்காக தான் இந்த போரை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தவிர இந்த போர் ஈரானோட முடியுமா அப்படின்னா, அதுக்கான பதில இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எங்களுடைய அடுத்த ஈரான் துருக்கி அப்படின்னு சொன்ன நிலையில ஈரான் மீது முழுமையான ஒரு வெற்றி ஏற்படாவிட்டாலும் விரைவாக துருக்கியின் மீது ஒரு தாக்குதலை அவர்கள் தொடங்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கணிப்பும் கூட. அப்ப துருக்கி போருக்கு தயாரா இருக்கா, அதாவது பெரிய போருக்கு, ஒரு நீண்டகால போருக்கு துருக்கி தயாரா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறிதான். என்ன காரணம் அப்படின்னா, ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு பெரிய போருக்கோ ஒரு நீண்டகால யுத்தத்துக்கோ தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமா எந்த விதமான ஒரு 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 எண்ணமும் இல்லை. ஏன்னா இந்த போர் துவக்கத்துக்கு முன்னாடியே நாம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த போரை பொறுத்த வரைக்கும் துவங்குச்சு அப்படின்னு சொன்னா ஈரான் கிட்ட அதிகபட்சம் ஒரு 2000 ஏவுகணைகள் இருக்கலாம். ஒரு நாளைக்கு 50 ஏவுகணைகளை வீசினாங்க அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துக்கு இவங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் நாம சொல்லியிருந்தோம். ஆனா கணிப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில ஈரான் ஒரு நீண்ட போருக்கு தயாராக ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இது எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயம் தான். இது புது தகவல். எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா எல்லாருமே நிலை குலைஞ்சிட்டாங்க, இப்படி ஒரு தயாரிப்பை ஈரான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஈரானை விடவும் தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த ஒரு நாடு. ஈரான் கிட்டே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஈரானை விட பல மடங்கு தொழில்நுட்பத்துல மேம்பட்ட ஒரு நாடு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட ஏராளமான ட்ரோன்களும் ஏவுகணைகளும் போர் விமானங்களும் சொந்தமாவே தயாரிக்கப்படுகிறது, அந்த ரேடார் கருவிகள் உட்பட. துருக்கியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆயுத ஏற்றுமதி இருக்கு பாருங்க, அதுல முதல் 5 நாடுல ஒரு நாடு துருக்கி. அந்த அளவுக்கு அவங்களுடைய ரேஞ்ச் இப்ப நின்றுட்டு இருக்கு. அதுலயும் உலகத்திலேயே அதிகமான ட்ரோன்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா உலக நாடுகளுக்கு துருக்கி தான். அவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு துருக்கி ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்துல மிகவும் தீவிரமாக தாக்கக்கூடிய ஆயுதங்கள்ல ரொம்பவும் அவங்க தொழில்நுட்பத்துல முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சரி. ஆனா ஈரான் அளவிற்கு ஒரு நீண்ட போருக்கு, பெரிய போருக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அவ்வளவு ஆயுதங்களை அவங்க தன்னுடைய தற்காப்புக்காக தயாரிச்சு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அது நமக்கு தெரியாது. தயாரிச்சு வச்சிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 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 போர் துவங்கினா மட்டும்தான் நம்மளால எதையும் சொல்ல முடியும். ஆகையினால போர் துவங்கும் வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான். அப்ப இப்ப ஈரான் மீதான இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான தாக்குதலாக இது மாறணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்கு. இந்த சூழ்நிலையில ஈரானுடைய அந்த பொருளாதாரமும் அமெரிக்க பொருளாதாரமும் இப்போ ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ல முடங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய துறைமுகத்தை நாங்க முழுசா மூடி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டை முழுசா மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே
யதார்த்தத்துல முடியாத காரியம். அமெரிக்காவும் முழுசா ஈரானுடைய துறைமுகங்களை மூட முடியாது. ஈரானும் அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை முழுசா மூட முடியாது. அது ஒரு திறந்த பரந்த வெளி. அப்ப அதை அவங்க முழுசா மூட முடியாது. அப்ப ரெண்டு பேருமே இங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு பேருமே உளவியல் ரீதியா எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. எங்களை மீறி நீ கப்பலை இயக்கணும் அப்படின்னா நாங்க ஒன்னா அடிப்போம், அவ்வளவுதான். அமெரிக்கா ஈரானை பார்த்து சொல்றது இதுதான். ஈரான் அந்த வழியா வர்ற எல்லா கப்பலையும் பார்த்து சொல்றது இதுதான். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் கிட்டத்தட்ட 2000 கப்பல்கள் நிக்குது. அப்ப இந்த 2000 கப்பல்களும் போக்குவரத்துல முழுசா ஈடுபட்டா மட்டும்தான் இந்த உலகத்துடைய இந்த மந்த நிலையை மாறும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இதுக்கு உண்மையான காரணம் ஈரான் கிடையாது, அமெரிக்கா தான். ஏன்னா ஈரான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க, போர்ல எங்களுக்கு இழப்பு அதிகமா இருக்கு, எங்க கிட்ட காசு கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய போக்குவரத்தை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வர்ற கப்பல்கள் தயாரா இருக்கு. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் யாருமே எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதனால பதட்டங்கள் அதிகமாய் கப்பல்கள் அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. சில கப்பல்களை மட்டும் ஒரு தனியா ரூட்டு போட்டு கொடுத்து ஈரான் தனியா அவங்களும் அமுச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. தவிர ஈரானுடைய பொருளாதாரம் இந்த போர் காரணமா கீழே போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கு அதிகமான வருவாய் இப்போ புதுசா கிடைக்க ஆரம்பிச்சிருக்குங்கிற செய்தி தான் நமக்கு கிடைக்குது இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் வழியாவே. ஏன்னா கப்பல்கள் பணம் கொடுக்குறாங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வழியாக அவங்க தங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல பொருட்களுடைய ஏற்றுமதியையும் பாகிஸ்தானை மையப்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்தை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈரான். ரயில்வே துறை மூலியமாகவே ரயில்கள்ல பெட்டி பெட்டியா இப்ப எண்ணெய்கள் போய்கிட்டு இருக்கு சைனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும். இது ஈரானுடைய அமைச்சர்களே என்ன சொல்றாங்க ஈரான் தரப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்ல நாங்க செய்கிற வியாபாரத்தோடவும் இது எங்களுக்கு நேரமும் கம்மியா இருக்கு, இதனால எங்களுக்கு பொருளாதாரமும் மிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு புது ரூட்டை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் வழியா. பாகிஸ்தானை மையப்படுத்தின ஒரு பொருளாதாரத்தை ஈரான் உருவாக்குறாங்க அப்படின்னு இப்ப நிபுணர்கள் சொல்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஈரான் ஏற்கனவே பொருளாதாரத்துல கீழே நிலையில இருந்தாலும் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புது புது வழிகள் மூலியமா அவங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழியும் கிடைக்குது, அவங்களுக்கு உற்சாகமும் கிடைக்குது. ஆனால் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்ல பெரிய அளவுல பொருளாதாரத்துல பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். ஒரு நீண்ட முற்றுகையில அவங்க தங்களுடைய டாலருடைய மதிப்பை இழக்க வேண்டிய வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் மட்டுமில்ல எல்லா நாடுகளும் அந்த எண்ணெயை டாலருக்கு தான் விற்பனை செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது, அதை அமெரிக்காவே தற்பொழுது மூடி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, எத்தனை நாளைக்கு அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு குறையாம இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி அந்த டாலருடைய மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா மிக நிச்சயமாக அரபு நாடுகள் தங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்குலைவை சந்திக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அவங்க டாலரோட மட்டுமே இணைச்சு வச்சிருக்கிறதுனால எப்ப டாலருடைய மதிப்பு கீழே விழுதோ மிக நிச்சயமாக அரபு நாடுகள் தள்ளாடிடும். முழுமையாக தற்சார்பை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த நாடுகளுடைய நிலை எதிர்காலத்துல இப்படி ஒரு சூழல் உருவாச்சுன்னா என்ன ஆகும்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போக ட்ரம்ப் ஒரு புது எச்சரிக்கையும் விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ஓமன் மேலேயும் தேவைப்பட்டா நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாரு. ஒமான் யாரோடவும் சேராம உண்மையான நடுநிலையோட அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற பேர்ல. ஆனா ஒமானையும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் வம்புக்கு இழுக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முடிவில்லாத ஒரு யுத்தத்தை மத்திய கிழக்கில் உருவாக்கிய தீரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்கு. எல்லாமே அந்த ஒரு இடத்துக்காக. அதனால இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு கணிப்பு. இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான சூழல்கள் மத்திய கிழக்குல வரப்போகுது. ஈரான் மீதான தாக்குதல் இந்த முறை பெரிய அளவுல துவங்குச்சுனாலும் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடக்க போகுது, ஈரான் இந்த முறை ஒரு தாக்குதலை நடத்தினால் அது எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம ஏன் ஈரான் இந்த முறை தாக்குச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா, இந்த ஏற்கனவே நடந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, இந்த தாக்குதல்ல சவுதி அரேபியாவும் ஈரானை தாக்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமாவே, அதாவது ஆதாரப்பூர்வமாவே வெளியே வருது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க தான் அந்த தகவலை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, யுஏஇ அவங்களும் அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் இணைஞ்சு
இந்த ஈரானை வந்து தாக்கி இருக்கிறாங்க, அதுவும் பல முறை தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்து வருது இதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல தான். அப்ப இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முழுவதுமாக அடிமையாகி ஈரானை அவர்கள் எதிர்க்க துணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தற்பொழுது ஈரானும் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ஈரானுடைய இம்முறை தாக்குதல் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். தாக்குதல் உச்சத்துக்கு போகுமா, அது போனா எப்போ போகும், இது எதுவும் நமக்கு தெரியாது. பார்ப்போம். உங்களைப் போலவே நாமும் பொறுத்திருப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம சேர்ந்தே பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.